புதியவை. முறுமுறுப்பை வெறுக்கிற தேவன். ஜனவரி 30. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. யாத்ராகமம் 20:16. சாட்சி என்பதற்கான எபிரேய வார்த்தையானது எபிரேய வேதாகமத்தில் சுமார் 70 முறை வருகிறது. இது சான்றளித்தல் என்கிற கருத்தையே வலியுறுத்துகிறது. அதாவது உண்மையின் நிச்சயத்தையும் நம்பகத்தன்மையையும் நிலைநிறுத்துவதை சுட்டி காட்டுகிறது. பிரபஞ்சத்தில் ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு விரோதமாக சாத்தான் வழக்காடி கொண்டிருக்கிறான். இந்த வழக்கில் அவன் தேவனை குறை சொல்லுகிறான். தேவனுடைய பிள்ளைகளையும் குறை சொல்லுகிறான். இந்த சூழ்நிலையில் நான் எப்படிப்பட்ட சாட்சி கொடுக்கிறேன் என்பது முக்கியமானதாக இருக்கிறது. நான் சொல்லுகிற சாட்சி ஒரு பொய் சாட்சியாக இருக்கும் என்றால் நானும் குற்றவாளியாக கருதப்படுவேன். நீதியான ஒரு நிர்வாகத்திற்கு எதிராக நான் முறுமுறுக்கும் போது நான் பொய் சாட்சி சொல்லுகிறேன். தேவன் கெட்டவர் என்று நேரடியாக பொய் சாட்சி சொல்லாவிட்டாலும் அவருடைய நடத்துதலை பற்றி முறுமுறுக்கிறவர்கள் அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லுகிறார்கள். எலன் ஜி ஒயிட் சொல்வதை பாருங்கள். நாம் கிறிஸ்துவை பிரதிபலித்தால் அவருக்கு செய்யும் சேவை வசீகரமானதென்று காட்டுவோம். அது உண்மையிலேயே வசீகரமானதுதான். மனதில் துக்கத்தையும் கவலைகளையும் குவித்து கொண்டு முறுமுறுத்தும் குறை கூறியும் வருகிற கிறிஸ்துவர்கள் தேவனையும் கிறிஸ்துவ வாழ்வையும் பற்றி ஒரு தவறான கண்ணோட்டத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள். தம் பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தால் தேவனுக்கு பிடிக்காது என்கிற உணர்வை ஏற்படுத்துகிறார்கள். இது நம் பரமபிதாவை பற்றிய பொய் சாட்சியாகும். 1854 லண்டனில் சோகோ பகுதியில் காலரா நோய் வேகமாக பரவியது. சில நாட்களிலேயே பலர் இறந்து போனதால் உள்ளூர் நிர்வாகத்துக்கு எதிரான முறுமுறுப்பாக மாறியது. அரசாங்கம் செயலற்றது, உண்மையை மறைக்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் பரவின. சிலர் தண்ணீரில் விஷம் கலக்கப்படுகிறது என்கிற வதந்திகளையும் நம்பினார்கள். எல்லோரும் ஒன்றாக குற்றம் சாட்டுவதில் மூழ்கியதால் உண்மையான தீர்வு தெரியவில்லை. அந்த நேரத்தில் டாக்டர் ஜான் ஸ்னோ அமைதியாக ஆய்வு செய்து பிராட் ஸ்ட்ரீட் என்னும் தெருவில் இருந்த தண்ணீர் குழாய்தான் நோயின் காரணம் என்பதை கண்டுபிடித்தார். அந்த குழாயை மூடிய பிறகு நோயும் குறைந்தது. வெறும் முறுமுறுப்பினால் என்ன பயன் கிடைத்தது? எப்படிப்பட்ட வேதனை வந்தாலும் நாம் முறுமுறுக்காமல் பிரச்சனையின் காரணத்தை அறிந்து கொள்ள தேவனை நாடுவோமா? தேவன் நிச்சயமாக உதவி செய்வார். விடுதலை உண்டு. நாம் தேவனை நம்பினால் முறுமுறுக்க தேவையில்லை. ஜெபம். என்ன நேரிட்டாலும் உம்மை நம்பி முறுமுறுக்காதிருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆமேன்.